ஆனால் நான் பக்கா விஜய் ஃபேன்னா, பக்கா அனில். நான் மங்காத்தா தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதனால் மங்காத்தா ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கன்ஃபார்ம் பக்கா அனில்னா. ஆனால் அஜித்தை பிடிக்கும்னா அஜித் படம் பார்க்க வந்திருக்கோம். என்ஜாய் பண்ணுவோம், எல்லாரும் என்ஜாய் பண்ணுவோம். நம்ம நண்பர் படம் எல்லாரும் என்ஜாய் பண்ணுவோம். நாங்கள் கொக்கோ கோலா பயலுங்கன்னா அவங்க கேம்பா பயலுங்க, அவ்வளோதான். நான் வெறித்தனமான ஃபேனு. அவர் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் தாவேக்காவோட தொண்டர். பிடிக்கும்ண்ணா, ரசிக்கணும்ண்ணா, எல்லா ஆக்டரையும் ரசிக்கணும்ண்ணா. தலைவர் படத்துக்காக நாங்கள் எப்பயுமே வெயிட் பண்ணுவோம். எங்களுக்கு ஒரு தீபாவளி மாதிரி எங்களுக்கு அது. இந்த வருஷம் அதே மாதிரி நடந்திருக்குது. இடையில தலைவர் படம் கேப் விட்டுருக்குற அப்படி ரேஸில் இருந்த அப்படி நாங்கள் ரேஸுக்கு போகும்போது நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் மங்காத்தா மறுபடியும் ரிட்டன் ரீரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். தலையை நாங்கள் நேரில் பார்க்குற மாதிரி இருக்கோம். எங்களுக்கு தலையை அங்கே பார்க்கலனாலும் தேட்டரில் பார்த்து நாங்கள் இன்னும் சந்தோஷப்பட்டு எங்கள் ரசிகர் எல்லாமே நாங்கள் இன்னும் பயங்கரமான கொண்டாடிட்டுருக்குறோம். எங்களுக்கு ஒரு விழா மாதிரி இது. என்றைக்குமே நேர்மை, யாருக்கு கெடுதல் செய்ய மாட்டோம், அப்படி நல்லது மட்டும் செய்வோம். அப்படி அடுத்த வாழ வீடு, அவ்வளோதான். அவர் சொல்கிறது அதுதான், நம்பிக்கை துரோகம் செய்யாதீங்க, வாழ வீடு, அவ்வளோதான். தலை இது என்றைக்குமே அதுதான். தலை மாதிரி தான் ரசிக்கிறோம், அதே மாதிரி தான் இருப்போம். தலை என்ன சொல்கிறாரோ அதுதான் பின்பற்றுவோம். 2011 எங்கள் அண்ணாவோட நான் பார்த்தேன். அண்ணா இருக்கிறாரு. அவர் அந்த விட நான் 2026 ஐயோ தலையை நாங்கள் பார்க்குறது சாமி கடவுளே அஜித்தேன்னு இருக்கு. ஒவ்வொரு சீனும் எனக்கு கண்ணு முன்னாடி வருமான்னு காத்துட்ருக்கேன். அந்த கார் என்ட்ரன்ஸ் சீனுக்காக ரொம்ப காத்துட்ருக்கேன். தலைவா அஜித்தே, கடவுளே அஜித்தே, உயிரே.